கெமிக்கல் கைனடிக் சாப்டரில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் மாலிகுலாரிட்டி ஆஃப் எ ரியாக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாலிகுலாரிட்டி ஆஃப் எ ரியாக்ஷன் ஸ்டடி பண்ணும்பொழுதே கண்டிப்பாக ஆர்டர் ஆஃப் எ ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம ரிலேட் பண்ணி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பற்றி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டு, அதாவது 0, 1, 2, 3 இருக்காங்களே, ஃப்ராக்ஷனல் ஆர்டர்லாம் இருக்காங்களே, இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பார்த்துட்டோம். அதை நம்ம இங்கே ரிலேட் பண்ணி தான் ஸ்டடி பண்ண போகிறோம். ஏன்னா வெறுமனே மாலிகுலாரிட்டியை மட்டுமே நம்ம புரிஞ்சிக்க முடியாது, ஆர்டரையும் நம்ம சேர்த்து தான் படிக்க முடியும். அப்போ தான் நமக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்போ இந்த மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம என்ன சொல்லி எப்படி எடுத்துப்போம், ஒரு ஈக்குவேஷனில் ரியாக்டன்ட் இருக்கும், ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா. இந்த ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது மேபி அவங்களுக்கு இடையில் மாலிகுல்ஸ் கடையில் ரியாக்ஷன் நடக்கலாம், அல்லது அயன்ஸ் கடையில் ரியாக்ஷன் நடக்கலாம், அல்லது ஆட்டம்ஸ் கடையில் ரியாக்ஷன் நடக்கலாம் இல்லையா. பொதுவாக இந்த மாதிரி தான் ரியாக்ஷன் இருக்கும். அல்லது மாலிகுல்ஸ் அயான்ஸாக இருக்கலாம், ஆட்டம்ஸ் மாலிகுல்ஸ் இருக்கலாம், ஆட்டம்ஸ் அயான்ஸ் இருக்கலாம், மாலிகுல்ஸ் அயான்ஸ் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம் ரியாக்டன்ஸில். அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது. இப்போது இந்த ரியாக்டன்ஸ் இருக்காங்க இல்லையா கெமிக்கல் ரியாக்ஷனில், இவங்களாம் சைமல்டேனியஸாக ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, கொலிஷன் ஆகிறாங்க, மோதுறாங்க. ரியாக்ஷன் நடக்கும் பொழுது ஒருத்தவங்க என்ன செய்கிறாங்க, இந்த ரியாக்டன்ஸ்லாம் அது ஆட்டம்ஸாக இருக்கலாம், அயன்ஸாக இருக்கலாம், மாலிகுல்ஸாக இருக்கலாம், ஒருத்தர் என்ன செய்கிறாங்க, சைமல்டேனியஸாக ஒரே நேரத்தில் கொலிஷன் ஆகுறாங்க. கொலிஷன் ஆகி எலக்ட்ரான் ஷேரிங்லாம் நடந்துருது, நியூ பாண்ட்லாம் கிரியேட் ஆகுது. தென் ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்குறாங்க, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை கொடுக்குறாங்க. இவங்கள தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஜென்ரலாக எப்படி எடுத்துக்கிறோம், அவங்கள மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே இருக்கு இல்லையா, மாலிகுலாரிட்டி ஆஃப் எ ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இது பெரும்பாலும் சிங்கிள் ஸ்டெப்பில் தான் நடக்கும். அது என்ன சார் சிங்கிள் ஸ்டெப் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே எழுதியிருக்கும் இல்லையா சம் கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம், ரியாக்டன்ஸ் இருக்காங்க, ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தியரிட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இல்லையா ஒரே ஸ்டெப்லேயே, இந்த மாதிரி தான் ப்ராக்டிக்கலாக, அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவாக நம்ம எடுத்தாலும் சரி, ரேட்ல எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம் இல்லையா, இதை பற்றி நம்ம லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் பேசியிருக்கிறோம். ஸோ எக்ஸ்பெரிமெண்டலாகவே பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஸ்டெப்லேயே இவங்க நமக்கு ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க. அதாவது ஒரே டைமில் என்ன செய்வாங்க, கொலிஷன் ஆகி ஒரே ஸ்டெப்லேயே ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருவாங்க, வேறு ஸ்டெப்ஸ் இருக்காது. ஸோ இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டெப்லேயே நடந்து கிடைக்கக்கூடிய ஒரு ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இருக்காங்களே, இவங்களை நம்ம பொதுவாக எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்டெப்பில் தான் இருப்பாங்க இவங்களாம். சிங்கிள் ஸ்டெப்பில் ஒரு ப்ராடக்ட் கிடைக்கிது அப்படின்னா அவங்களை நம்ம என்ன சொல்கிறோம், எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இதே இந்த எலிமெண்டரி ரியாக்ஷனில் ஃபர்தராக நம்ம யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ரியாக்டன்ஸ் பாருங்களேன், இங்கே பாருங்கள் H2O2 இருக்காங்க, அம்மோனியம் நைட்ரேட் இருக்காங்க. ஜஸ்ட் ஒரு ரியாக்டன்ட் தான் இருக்கார். அவர் மாலிகுல்ஸாக இருக்கலாம், அயன்ஸாக இருக்கலாம், அது நமக்கு பிரச்சனை இல்லை. ஒரு ரியாக்டன்ட் இருக்கார், ஒரு மாலிகுல்ஸ் 1 மோல்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த 1 மாலிகுல் என்ன செய்யறது அப்படின்னா ஒரு டிசோசியேட் ஆகிறாங்க. டிசோசியேட் ஆகி நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. எத்தனை ப்ராடக்டாக இருக்கலாம் அதை பற்றி நமக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ ஒருத்தர் மட்டுமே என்ன செய்கிறாருன்னா டிசோசியேட் டிகம்போஸ் ஆகி ப்ராடக்டை கொடுக்குறாரு. இந்த மாதிரி ஒரு மாலிகுல்ஸ் டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட் கொடுக்குறாங்களே, டீகம்போஸ் தான் ஆகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ ரியாக்ஷன் எந்த மாதிரி ரியாக்ஷன் வேணாலும் இருக்கலாம், ஓகேவா. இந்த இடத்துல டீகம்போஸ் ஆகிறாங்க, அதனால நான் அந்த இடத்துல மீன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறாங்களே, இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு மட்டுமே இருந்தா செய்கிறாங்க, டீகம்போஸ் ஆகி ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு இவங்களை நம்ம யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்க ஒருத்தர் மட்டும்தான் இருக்கிறாங்க, ஓகேவா. இதே 2 பேர் இருக்காங்கன்னு வச்சுப்போம், 2H இருக்காங்க இல்லையா, ஹைட்ரஜன் அயோடைடு படுத்து 2H இருக்காங்க. இந்த 2 பேர் சேர்ந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா இதே இடத்துல டிசோசியேட் ஆகும்பொழுது பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஹைட்ரஜனாகவும் அயோடினாவும் நமக்கு கிடைக்கிறாங்க. இதை நம்ம பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சார் இது வேறு ஸ்டெப்ஸில் நடக்குமா? இல்லை, ஒரு ஸ்டெப்லேயே இங்கே நடந்து முடிஞ்சிடுது. அதே மாதிரி இங்கே பாருங்களேன், NO3 இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா காம்பினேஷன் ரியாக்ஷன் பொதுவாக சொல்கிறோம். இதுலேயும் நமக்கு பார்த்தீங்கன்னா 2 பேர் இருக்காங்க, இவர் ஒருத்தர் இருக்கார், இவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ 2 பேர் இருக்கும்போது இவங்களையும் நம்ம என்ன செய்கிறோம், பைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு தான் சொல்கிறோம், ஓகேவா. இவங்களையும் நம்ம பைமாலிகுலர் ரியாக்ஷன். இங்கே 3, இங்கே 2 NO இருக்காங்க, இங்கே ஒரு ஆக்சிஜன் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க. இவங்களை நம்ம ட்ரைமாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம், ஓகேவா. இது பைமாலிகுலர், இது ட்ரைமாலிகுலர். சார் ட்ரைமாலிகுலருக்கு மேலே போனால், ட்ரைமாலிகுலர் மேலே போகும்போது பெரும்பாலும் என்ன ஆகுதுன்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக மாறிடுது. அது என்ன சார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடிக்கக்கூடிய, அதாவது சிங்கிள் ஸ்டெப்பில் ரியாக்ஷன் நடந்து ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருது அப்படின்னா அதை நம்ம எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். வேறு ஸ்டெப்ஸ் எடுக்குது, ஒரு 2-3 ஸ்டெப்ஸுக்கு மேலே போகுது. ஸ்டெப்ஸ் நான் சொல்கிறது ஒரே ஸ்டெப் கிடையாது, 2-3 ஸ்டெப்ஸ்க்கு மேலே போகுது, அல்லது 2-3 ஸ்டெப்ஸ் எடுத்துக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் சம் இன்டர்மீடியட்லாம் ப்ரொடியூஸ் ஆகும். இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ரியாக்டன்ட்லேருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஏ இருக்கார் அப்படின்னா நம்ம டேரெக்டாக நான் செஞ்சிடும் அப்படின்னா டின்னு ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருச்சுன்னு சொல்லிவிடுவோம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன், ஆல்ஃபபெட்டிக்கல் ஏ அப்படின்றது ஒரு டி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருச்சு அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டெப் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏ என்ன செஞ்சிருப்பார் அப்படின்னா பி அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கொடுத்துருப்பாரு. பி என்ன செய்வார் அப்படின்னா சி கொடுத்துருப்பாரு. சிக்கு அப்புறம் தான் செஞ்சிருக்கும் டின்ற ஒரு ப்ராடக்டே கிடைச்சிருக்கும். இந்த இடையில இருக்கக்கூடிய இந்த
ப்ராடக்ட்லாம் இருக்காங்களே இவங்களெல்லாம் நம்ம இன்டர்மீடியட் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பிசிலாம் இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லலாம். இந்த இன்டர்மீடியட் நம்ம இந்த இடத்துல காமிக்க மாட்டோம், அது வேறு ஸ்டெப்ஸில் நடக்கும். அப்போது இது சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதனால் 3 ஸ்டெப்ஸில் நடந்திருக்கு. ஸோ இந்த 3 ஸ்டெப்ஸில் நடக்கும்போது இந்த மாதிரி நடக்கக்கூடியது நம்ம காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். பட் இந்த சிங்கிள் ஸ்டெப்பை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா B to C, C to D அப்படின்னு எடுத்திங்கன்னா இவங்களெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களை நம்ம என்ன சொல்கிறோம், எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். தனித்தனியாக இவரெல்லாம் என்ன சொல்கிறோம், எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். டோட்டலாக அப்படியே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த டிஃப்ரென்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. எலிமெண்டரி ரியாக்ஷன், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் பற்றி புரிஞ்சுக்கோங்க. பெரும்பாலும் இந்த மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 இது வரைக்கும் தான் வரும். யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர் வரைக்கும் தான் வருவாங்க. அதுக்கு மேற்கொண்டு போனாங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கெமிக்கல் ரியாக்ஷனில். அதை பொறுத்து உங்களுக்கு அது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? சரி சார், இதுக்கு ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் எழுத முடியுமா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எழுத முடியுமான்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் இந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ H2O2 இருக்கார் அப்படின்னா ஆர்டர் நமக்கு தெரியல, ரேட் என்ன சொல்லுவோம், ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு சம்திங் போட்டு என்ன செய்வோம், என்ன ஆர்டர் அதை கொண்டு வந்துடும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் இவர் H2O2 இருக்கார் அப்படின்னா அவருக்கு என்ன ஃபர்ஸ்ட் ஆர்டர் வரும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் H2O2 இருக்காருன்னா இவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஏன்னா 1 மோல் ஆஃப் அல்லது 1 மாலிகுல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, 1 மோல் எடுத்துக்கிட்டாலும் சரி, பவர் பார்த்தீங்கன்னா 1 தான் வரும். இவர் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போது இதே மாதிரி இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்பர் பவர் கொண்டு வரும் இல்லையா. அதுதான் நம்ம அந்த பவரில் இருக்கக்கூடிய நம்பரை ஆட் பண்ணும்பொழுது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் பற்றி சொல்லுவோம். சப்போஸ் அது ஃப்ராக்ஷனாக இருந்துச்சு அப்படின்னா அது ஃப்ராக்ஷனல் ஆர்டர்னு சொல்லுவோம். சரி சார், இதெல்லாம் அந்த பவரில் இருக்கிறதெல்லாம் தியரட்டிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ண மாதிரி எக்ஸ்பெரிமெண்டலும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாதுன்றத நான் லாஸ்ட் கிளாஸ் வீடியோ சொல்லியிருக்கிறேன். பெரும்பாலும் நம்ம தியரட்டிக்கலாக எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் ஈக்குவேஷன்லாம் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவை பார்க்கும்பொழுது அப்படி இருக்கிறது இல்லை. சம்டைம் ஒரே மாதிரி இருக்கும், சில ரியாக்ஷனில் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். நம்ம இங்கே பவர் 2 கொடுத்துருப்போம், அங்கே பார்த்தீங்கன்னா 1 மோல்னு சொல்லுவோம், பவர் 1 தான் கொடுத்துருப்போம். ஓகேவா? ஸோ இது சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒன்று அதே மாதிரி இந்த ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த ரியாக்டண்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமா. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்றது நமக்கு தெரியல. ரேட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ன்றது நம்ம ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்த லாஸ்ட் கிளாஸ் வீடியோ. என்ன அப்படின்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட் இருக்காங்க பாருங்க, அதாவது ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷனுக்கும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி ரியாக்டன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசக்கூடியதை நம்ம என்ன சொல்கிறோம், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னோம். அதுதான் 0, 1, 2, 3 ஃப்ராக்ஷன் வரைக்கும் சொன்னோம். இப்போது இந்த ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது வெறும் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்டை மட்டும்தான் டிபெண்ட் பண்ணியிருக்குமா. இந்த மாதிரி ரியாக்டன்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ரியாக்டன்ஸை மட்டும்தான் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் டிபெண்ட் பண்ணியிருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில இடங்களில் கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட் கிளாஸ் வீடியோ நம்ம பேசியிருந்தோம், கேட்டலிஸ்ட் பிளாட்டினம் கோல்டுலாம் யூஸ் பண்ணோம் இல்லையா. ஸோ கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணும்பொழுது கேட்டலிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிசைட் பண்ணுறாங்க. அப்போது ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எழுதும்போது கேட்டலிஸ்ட்டும் நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டிய கட்டாயம் வரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரியாக்டன்ட் கொண்டு வந்திருக்கு இல்லையா. சம் ரியாக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேட்டலிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, கேட்டலிஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரோ மார்க் மேலே கொடுத்துருப்பாங்க. அந்த ஏரோ மார்க் மேலே இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம இங்கே பவர் 1 மோல்னு கொண்டு வந்திருப்போம். ஏன்னா ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிபெண்ட் அப்பான் த போத் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட். 2 பேருமே டிபெண்ட் பண்ணியிருக்கும் பொழுது 2 பேருமே இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி இருக்கும். பட் இது எல்லாமே எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா, ரேட்டில் எக்ஸ்பிரஷன். ஓகேவா? லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் கிடையாது. லா ஆஃப் மாஸ் ஆக்ஷன் என்ன, தியரட்டிக்கலாக நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடியதை அப்படியே பவரில் கொடுத்துருவோம். இங்கே என்ன ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துருக்காங்களோ இந்த ஸ்டாய்க்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் அப்படியே கொடுத்துருவோம். பட் ரேட்டில் எக்ஸ்பிரஷனில் அப்படி இருக்காது. எப்படி இருக்கும், என்ன எனக்கு அதோடைய ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் எதை உண்மையிலே டிபெண்ட் பண்ணி இருக்குதோ எக்ஸ்பெரிமெண்ட்டில் அதை தான் நம்ம பவரில் கொண்டுட்டு வரும். ஓகேவா? ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர்னு சொல்கிறோம். அதே சமயத்தில் இதில் இருக்கக்கூடிய ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எழுதும்பொழுது எக்ஸ்பெரிமெண்டலாக நமக்கு என்ன கிடைக்குதோ அதே தான் சேமாக ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் வரும். ஓகேவா? இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான் திரும்ப உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷனில் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது தான் நான் இங்கே காமிச்சிருக்கிறேன். லாஸ்ட்டாக உங்கள் டெக்ஸ்ட் புக்கையும் ஒரு முறை நான் உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கு காமிச்சிட்றேன், நம்ம நடத்துனதெல்லாம் கரெக்டு தானே அப்படின்ட்டு. ஏன்னா நான் ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் உள்ளது மட்டுமே நடத்தாமல் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் வெளியில் போயிட்டு வரோம் இல்லையா, அதனால் ஏதோ நடத்துறதுதான் நினச்சிட வேண்டாம். டெக்ஸ்ட் புக்கை நம்ம இதை முடிச்சுட்டு லாஸ்ட்டாக பார்ப்போம். அதில் இருக்கக்கூடிய இந்த இன்டெக்ஸ் கொஸ்டின் இருக்குல்லையே அதையும் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க அப்படின்னா கன்சிடர் த ரியாக்ஷன் ஆஃப் bromide ions with bromate ions in the presence of an acid. ஆசிடில் புரோமைடு ரியாக்ட் ஆகும்போது நமக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இதில் நம்ம மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் பற்றி பார்ப்போம். மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கல ஆக்சுவலாக. ஏன்னா மோர் தென் 3ன்னு சொல்லிட்டோம்.
மோர் தென் 3 அப்படின்னாலே உங்களுக்கு பெரும்பாலும் மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் அப்படி இருக்காது, சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடியாது. சேம் டைமில் சைமல்டேனியஸாக எல்லா மாலிகுல்ஸுமோ அல்லது அயன்ஸோ ஒரே நேரத்தில் கொலிஷன் ஆகி ப்ராடக்ட்டை கொடுக்கறது இல்லை. ஏன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் அதிகமாக இருக்காங்க அல்லது அயன்ஸ் ஆட்டம்ஸ் அதிகமாக இருக்காங்க. ஒரே நேரத்தில் எல்லாருமே கரெக்டாக கொலிஷன் ஆகி எப்படி ஒரு ப்ராடக்ட்டை கொடுக்க முடியும்? 2 3னா பரவாயில்ல, யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர்னு சொல்லி முடிச்சிட்டோம் மாலிகுலாரிட்டியில். பட் இந்த மாதிரி 5 புரோமின் BrO3 சிங்கிள் தென் 6H+ அப்படின்னு சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட 5 6 6 + 6 12 வந்துடுறாங்க. ஸோ இப்போ நம்ம எப்படி நம்ம மாலிகுலாரிட்டியில் சொல்ல முடியும்? மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது சிங்கிள் ஸ்டெப், எலிமெண்டரி, பெரும்பாலும் எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடிஞ்சிடும், சைமல்டேனியஸாக கொலிஷன் நடக்கணும். பட் இப்படி வாய்ப்பே கிடையாது இவங்களுக்கு இடையில. ஏன்னா இந்த மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, மோர் தென் 3 இருக்காங்க. அப்போ இவங்களாம் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாதிரி காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக இருக்கும் பொழுது எப்படி சொல்கிறோம்? சிங்கிள் ஸ்டெப்பாக நிறைய ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் இல்லையா, ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் நடந்திருக்கும் இல்லையா. காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்ன, ஒரே ஸ்டெப்பில் நடந்திருக்காது நம்ம சொல்லிட்டோம். 2-3 ஸ்டெப்ஸில் தான் நமக்கு நடந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டை கொடுத்துருக்கோம். இன்டர்மீடியட்ஸ்லாம் கூட ப்ரொடியூஸ் ஆகிருக்கும். பட் அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது கிடையாது. எந்த இடத்துல நமக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை பேச முடியுமோ அதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், கொண்டுட்டு வரோம் இந்த இடத்துல. ஓகேவா? அப்போ ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் எதை சார் டிபெண்ட் பண்ணியிருக்குது அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய இந்த ரியாக்ஷன் நடக்குது இல்லையா, காம்ப்ளெக்ஸ் ஸ்டெப்னு சொல்லலையா, 2-3 ஸ்டெப்ஸில் நடக்குது இல்லையா, அதில் எந்த ஸ்டெப் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதோ, நல்லா கவனிங்க, எந்த ஸ்டெப் ரியாக்ஷன் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குதோ அதை தான் ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்லுவோம். நல்லா அதை கவனிக்கணும். ஓகேவா? ஃபாஸ்ட்டாக நடக்கக்கூடியது ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப்பு கிடையாது. ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஸ்டெப்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரேட் டிட்டர்மைனிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். இது என்ன சார் எனக்கு புரியல அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு ஸ்கூலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 9 மணிக்கு ஸ்கூல் இருக்குது அப்படின்னா டைமிங்கு நீங்கள் உள்ளே போய்ட்டீங்கன்னா உங்களை யாரும் கொஸ்டின் பண்ண போகிறது கிடையாது. நீங்கள் கரெக்டான நேரத்தில் வந்துட்டீங்க. அதே நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் லேட்டாக போனீங்க அப்படின்னா கேட்டை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை என்ன செய்கிறாங்க, கொஸ்டின் பண்ணுறாங்க, ஏன் லேட் அப்படின்னு சொல்லி. லேட்டாக வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டு தான் என்ன செய்கிறாரு, உங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு ஆளாகிறாரு இல்லையா. அப்போது இந்த ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்லோ ஸ்டெப் தான் பெரும்பாலும். ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய ப்ராடக்ட்டு நமக்கு பிரச்சனையே கிடையாது, டைமிங்க்கு வந்துடுறாரு. டிலே ஆனதுனால தான் என்ன ஆகுது அப்படின்னா ஸ்பீட்லேயே நமக்கு மாறுபாடு ஏற்படுது. அப்போது அவர் தான் நேரத்தை தீர்மானிக்கிறாரு. அதனால் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படிங்கிறது ஸ்லோவாக நடக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஏசா ஸ்டெப்ஸ்னு சொல்கிறீங்க, ஏன்னா இது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன், ஒரு ஸ்டெப்பில் நடந்து முடியாது, 2-3 ஸ்டெப்ஸ் நடந்து இருக்கலாம். ஸோ அந்த 2-3 ஸ்டெப்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரேட் இஸ் ஈக்குவல் டு K புரோமின் மைனஸ் BrO3 மைனஸ் H+2 கொடுத்துருக்காங்களே. இது பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3. ஓகேவா? இதில் 1 இருக்காங்க, இதில் 1 இருக்குது, பவரில் இதில் 2 இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு ஆர்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கிட்டு அப்படின்னா 4th ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் எப்படி சொல்லலாம், 4th ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். 4th ஆர்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆர்டர் எடுத்துக்கும் பொழுது சார் இவருக்கு மாலிகுலாரிட்டி சொல்ல முடியாது. மாலிகுலாரிட்டி சொல்ல முடியாது. மாலிகுலாரிட்டி அப்படின்றது சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கணும். ஓகேவா? அதே மாதிரி சைமல்டேனியஸாக கொலிஷன் ஆகியிருக்கணும். ஆர்டர் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல நம்ம என்ன செய்கிறோம், ரேட்டு டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸை தான் எடுத்துக்கிறோம். ரேட் டிட்டர்மைன் பண்ணும்பொழுது இவங்களாம் தான் ரேட்டை டிட்டர்மைன் பண்ணுறாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்டல் இது டேட்டா, நாமளாக இதை கொண்டுட்டு வர்றது கிடையாது. சில பேர் நினைப்பீங்க சார் இதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, இதில் நாம் கண்டுபிடிக்க முடியாது. எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க செஞ்சு பார்க்கும்பொழுது ஸோ 2 moles ஆஃப் H+ion கான்சன்ட்ரேஷனும் 1 mole ஆஃப் BrO3 மைனஸும் 1 mole ஆஃப் Br மைனஸும் இவங்க தான் என்ன செய்கிறாங்க, ரேட்டை தீர்மானிக்கிறாங்க, ஸ்பீடை தீர்மானிக்கிறாங்க. இவங்ககிட்ட ஸ்பீடு கொஞ்சம் ஸ்லோவாகுது ரியாக்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்டெப்பில். அந்த அடிப்படையில் இவங்கள தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவ்வளோ மோலார் கான்சன்ட்ரேஷன் தான் என்ன செய்கிறாங்க, வேகத்தை தீர்மானிக்கிறாங்க. அதனால் நம்ம 4th ஆர்டர் எடுத்துக்கிறோம். பவரில் இருக்கக்கூடியது அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். இதை நம்ம ஆர்டர் எப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு தெரியும் இல்லையா. அப்போ 4th ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மாலிகுலாரிட்டி உங்களுக்கு சொல்ல முடியும். மாலிகுலாரிட்டி ஆர்டர் அப்படின்னு பண்ணும்போது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கம்பேர் பண்ணும்போது மாலிகுலாரிட்டியில் 0 மாலிகுலாரிட்டின்னு ஒன்று கிடையாது. யூனிமாலிகுலர், பைமாலிகுலர், ட்ரைமாலிகுலர்னு பேசலாம். ஃப்ராக்ஷனல் மாலிகுலர்னு ஒன்று கிடையாது, மாலிகுலாரிட்டின்னு ஒன்று கிடையாது. 0 மாலிகுலாரிட்டின்னு ஒன்று கிடையாது. நான் இன்டிஜர் அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது மாலிகுலாரிட்டியில். நான் இன்டிஜர்னா என்ன, நம்பரே இல்லாமல் மாலிகுலாரிட்டியை சொல்ல முடியாது. ஒன்று யூனி, பை, ட்ரை இப்படி தான் சொல்ல முடியுமே தவிர நம்பர் இல்லாமல் நான் இன்டிஜரில் நம்ம என்ன செய்ய முடியாது, மாலிகுலாரிட்டியை சொல்ல முடியாது. பட் ஆர்டரில் சொல்லலாம். ஆர்டரில் பார்த்தீங்கன்னா 0 ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஏன், கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி இருக்காது ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன், ரேட் ஆஃப் த ரியாக்ஷன். கான்சன்ட்ரேஷனை டோட்டலாக டிபெண்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியது நம்ம என்ன சொல்கிறோம், 0 ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனில். அதே மாதிரி ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனில் பெரும்பாலும் காம்ப்ளெக்ஸ், அதாவது வேறு ஸ்டெப்ஸில் தான் நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும்.
மாலிகுலாரிட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டெப்லேயே நடந்து முடிஞ்சிடும். ஓகேவா? இந்த கம்பேரிஷன் பண்ணி ஸ்டடி பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாலிகுலாரிட்டி ஆர்டர் அப்படிங்கிறதுல நீங்கள் கிளாரிட்டி இருந்தால் தான் அடுத்தடுத்து நம்ம படிக்கிறதுலாம் நல்லா புரியும். சரியா? நெக்ஸ்ட் அதே மாதிரி இன்னொரு ரியாக்ஷன் பாருங்களேன். இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா KCl O3 இருக்காங்க, டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதான். 6 FeSO4 இருக்காங்க, 3 H2SO4 இருக்காங்க. ஸோ 6 + 1 7 8 9 10 மாலிகுல்ஸ் இருக்காங்க. ஸோ 10 மாலிகுல்ஸ் அப்படின்னும்போது இவங்க மாலிகுலாரிட்டியில் வருவாரான்னு கேட்டிங்கன்னா மாலிகுலாரிட்டியில் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. இவர் ஒரு காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். இவர் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனாக இருக்கும்பொழுது வேறு ஸ்டெப்ஸில் இவர் போகிறாரு. ஸோ வேறு ஸ்டெப்ஸில் போகும்பொழுது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாவா எக்ஸ்பெரிமெண்டலாக ரேட்டில் எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்க அப்படின்னா இவரை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இவரை நம்ம செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா சார்? இது எப்படி சார்? இது நம்மளாக நம்ம கண்டுபிடிக்கலப்பா. அவங்க நமக்கு எக்ஸ்பெரிமெண்டலாக சொல்கிறாங்க இது செகண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னு சொல்லி. செகண்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? அதில் இருக்கக்கூடிய அந்த ரியாக்டன்ஸ் ரேட் இஸ் ஈக்குவல் டு சம் மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் எழுதிருப்போம் இல்லையா? அதில் இருக்கக்கூடிய பவர் 1 இருக்காங்க. அவங்கள நம்ம ஆட் பண்ணும்போது 2 கிடைக்குது. ஸோ அதை நம்ம செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது நாம சொல்ல முடியாது, எக்ஸ்பெரிமெண்டலாக அவங்க சொல்லியிருக்காங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னா இதுக்கு என்ன ஆர்டர்னு கேட்டிங்கன்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்லுங்கள், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடுத்து பார்க்குறதுலாம் ஈஸியாக புரியும். நெக்ஸ்ட் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் டிட்டர்மைண்ட். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் யார் தீர்மானிக்கிறாங்க? இப்போ நம்ம பேசுனது தான் நம்ம சொல்ல போகிறோம். ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் யார் தீர்மானிப்பாங்க? ஸ்லோ ஸ்டெப்ஸ் தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் தீர்மானிப்பாங்க இல்லையா? இந்த டெஃபினேஷனே பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே புரியும். தி ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப் இன் த சீக்வன்ஸ். ஓகேவா? slowest step in the sequence. The slowest step is called rate determining step in the proposed mechanism. எந்த ஒரு ரியாக்ஷன் இது என்ன சார் மெக்கானிசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2-3 ஸ்டெப்ஸில் ரியாக்ஷன் ப்ராடக்ட் ரியாக்டன் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அந்த நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா? அந்த நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஸ்டெப்ஸை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெக்கானிசம் ஆஃப் த ரியாக்ஷன் சொல்கிறோம். டோட்டலாக காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொல்கிறோம். சிங்கிள் ஸ்டெப்பாக பார்க்கும்போது எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்கிறோம். அந்த ஸ்டெப்ஸை டிஃப்ரெண்ட் ஸ்டெப்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்? மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ கன்சிடர் NO2 and F2 to form NO2F. இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது நமக்கு டைரெக்டாக நமக்கு இப்படி ஒரு ரியாக்ஷன் நடந்து ப்ராடக்ட் கிடச்சிருது. ஆக்சுவலாக இது தியரட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். மாலிகுலாரிட்டி அப்படின்னு சொல்லும்பொழுது தியரட்டிக்கல், அது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா கிடையாது. இது ஒரு மாலிகுலாரிட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 2 + 1 3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது ட்ரை மாலிகுலர் நினச்சிடக்கூடாது. இது ட்ரை மாலிகுலராக நடக்கலை. ஏன்னா நீங்கள் தியரட்டிக்கலாக பார்க்கும்பொழுது 2 + 1 3 இருக்குது. ஸோ நீங்கள் மாலிகுலாரிட்டி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரை மாலிகுலர் ரியாக்ஷன் மாதிரி தெரியும். பட் எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தீங்கன்னா இவர் 2 ஸ்டெப்பில் நடந்து முடிகிறாரு. ஒரே டைமில் கொலிஷன் ஆகலன்னு நான் சொல்கிறேன். ஒரே டைமில் கொலிஷன் ஆகியிருந்தால் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சைமல்டேனியஸாக கொலிஷன் ஆகும்போது மாலிகுலாரிட்டியில் எடுத்து வச்சு பேசலாம். பட் இவர் சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடியல, 2 ஸ்டெப்ஸ் எடுத்துக்கிட்டாரு. ஸோ இப்போ இது மாலிகுலாரிட்டி கிடையாது. ஓகேவா? ஸோ இப்போ மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது தியரட்டிக்கல் டேட்டா, தியரட்டிக்கலாக சொல்லக்கூடியது. அப்போ இது கிடையாது. எக்ஸ்பெரிமெண்டலாக பார்த்தீங்க அப்படின்னா NO2 + F2 நம்போது NO2F + Fன்னு வராங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கார் பாருங்கள். நம்ம சொன்ன மாதிரி அவங்க டெஃபினேஷன் சொல்லிட்டாங்க. எது ரேட்டை டிட்டர்மின் பண்ணும்? ஸ்பீட் ஆஃப் த ரியாக்ஷன் யார் தீர்மானிக்கிறாங்க? ஸ்லோவாக போகக்கூடியதும் தீர்மானிக்குது. ஓகேவா? ஒருத்தர் லேட்டாக வராருனாவே யார் காரணம் தான் பார்க்குறோம். அவர் தான் நேரம் கடத்தினதுக்கே காரணமாக இருறாரு. ஓகேவா? கரெக்டான நேரத்துக்கு வரதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஸோ ஃபாஸ்ட்டாக நடந்து ரேட்டை டிட்டர்மின் பண்ண போகிறது கிடையாது. ரேட் அப்படின்னு சொன்னாலே ஸ்லோ ஆகிறதுனால தான் பிரச்சனையே வருது. அப்போது இவர் நம்ம இந்த ஸ்டெப் என்ன சொல்கிறோம்? ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப்பாக எடுத்துக்கிறோம். இது ஃபாஸ்ட்டாக நடந்து முடிஞ்சிருது. சரி, டோட்டல் நெட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்? இந்த FF கேன்சல் பண்ணுங்க, ஆப்போசிட்டில் மேலே கீழே FF கேன்சல் பண்ணுங்க. ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ணுவோம் 2 NO2 + F2 2 NO2F. ஓகேவா? நமக்கு ப்ராடக்ட் வந்துருச்சா? 2 NO2 + F2 2 NO2F வந்துருச்சா? ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நெட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஆப்போசிட்டில் இருக்கிற டாப் அண்ட் பாட்டமில் இருக்கக்கூடிய ஆப்போசிட்டில் இருக்கிற சேம் எலமெண்ட்டாக இருக்கக்கூடியது கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு நெட் ரியாக்ஷன் கிடச்சிடும். சரி, இப்போது இந்த ஸ்லோ ஸ்டெப் இருக்கார் இல்லையா? இந்த ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இவருக்கு நம்ம ரேட் எப்படி எழுதுறது? நம்ம இப்போ லாஸ்ட்டாக சொன்ன மாதிரியே தான். ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்வோம்? K × மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2 இருக்காங்க இல்லையா? ஸ்லோ ஸ்டெப்பில் உள்ளது மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்படியே தியரட்டிக்கலுக்கு போயிடக்கூடாது. மாலிகுலாரிட்டி மாதிரி பார்க்கக்கூடாது. ஸ்லோ ஸ்டெப்பில் யார் இருக்காங்க? NO2 இருக்காங்க. தென் மாலிகுலாரிட்டி ஆஃப் F2. ஓகேவா? NO2 + F2. ஸோ பவரில் பார்த்தீங்கன்னா இவர் பவரில் 1 இருக்காங்க, இவர் பவர்லேயும் 1 இருக்காங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர்னு சொல்கிறோம். இதில் ஆர்டர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம்? செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம்.
ஓகேவா? ஆர்டர் என்ன சொல்கிறோம்? செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்தால் போதும். எப்படி நம்ம ஒரு ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனுக்கும் மாலிகுலாரிட்டிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கணும். ஏன் மாலிகுலாரிட்டி வந்து தியரட்டிக்கல்னு சொல்கிறோம், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டான்னு சொல்கிறோம், அதாவது ரேட்ல எக்ஸ்பிரஷன் சொல்கிறோம். எந்த அடிப்படையில் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிசைட் ஆகுது, ஏன் ஸ்லோ ஸ்டெப்பை நம்ம ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் தீர்மானிக்குது அப்படின்றது சொல்கிறது எல்லாத்தையும் கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் 1 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது கூட உங்களால் ஓரளவு ஆன்சர் பண்ணிட முடியும். நம்ம கொஸ்டின் வைஸ் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தா தான் ஆன்சர் பண்ண முடியுங்கிறது அடுத்த பிரச்சனை. பட் ஃபர்ஸ்ட் கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன், மாலிகுலாரிட்டி, ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் என்ன செய்கிறோம், நம்ம எழுத முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரியாக்ஷன் பிட்வீன் NO2 and CO2 ஃபார்ம் CO2 and NO. ஓகேவா? இந்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா 1 + 1 2. இது நம்ம மாலிகுலாரிட்டி படி பார்த்திங்க அப்படின்னா பை மாலிகுலர் ரியாக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. ஏன்னா தியரட்டிக்கலாக அப்படி தான் தெரியுது. இவர் ஒருத்தர் இருக்கார். ஸோ பை மாலிகுலர் ரியாக்ஷன் மாதிரி தெரியும். இது தியரட்டிக்கலாக மாலிகுலாரிட்டி படி பார்த்திங்க அப்படின்னா. பட் ரேட்டில் எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கலை. ஓகேவா? ரேட்டில் எக்ஸ்பிரஷன் படி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப்பில் நடந்திருக்கு ரியாக்ஷன். ஃபஸ்ட் NO2 + NO2 என்ன ஆகுறாங்க, நமக்கு NO3 மாறுறாங்க. அது ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்கார். இது ஸ்லோ ஸ்டெப்பாக இருக்காங்க. ஏன் ஸ்லோ ஸ்டெப்பை நம்ம மார்க்கிங் பண்ணுறோம்? அவர் தான் ரேட் ஆஃப் த ரியாக்ஷனை டிட்டர்மைன் பண்ண போகிறாரு, டிசைட் பண்ண போகிறாரு. அப்போது இதை தான் நம்ம என்ன செய்வோம், ரேட்டில் எக்ஸ்பிரஷனில் கொண்டு வர போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் நடந்து முடிஞ்சிடுது. நெட் ரியாக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா NO3 கேன்சல் பண்ணுங்க. ஓகேவா? NO2 கேன்சல் பண்ணுங்க. இப்போ ஆட் பண்ணுங்க NO2 ஓகேவா ப்ளஸ் CO தென் NO ப்ளஸ் CO2. ஓகேவா? கரெக்டாக வந்துருச்சா? அப்படியே இங்கே வந்துட்டு பாருங்கள். ஓகேவா? அதுதான் நம்ம நெட் ரியாக்ஷன் தான் அப்படி கொடுத்துருக்குறோம். நெட் ரியாக்ஷன் பார்க்குறது சிங்கிள் ஸ்டெப் மாதிரி தெரியும். பட் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் நடந்து முடிஞ்சிருக்குது. இப்போது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் என்ன செய்வோம், இவர் தான் ஸ்லோ ஸ்டெப் தான் ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் டிசைட் பண்ணியிருக்காரு. அப்போ ரேட் இஸ் ஈக்குவல் டு என்ன செய்வோம், K × மோலார் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் NO2ன்னு சொல்லுவோம். ஏன்னா என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே 2 NO2 இருக்காங்க இல்லையா, இவங்க பவரில் 2ன்னு கொண்டு வந்துடுங்க. ஓகேவா? இங்கே இருக்கக்கூடியது NO2 இருக்காங்க, இந்த பவரில் 2ன்னு கொண்டு வந்துடுங்க. சார் இங்கே கிராஸ் பண்ணிட்டீங்களே அதனால் இதை ஆட் பண்ணக்கூடாது, அப்படி கிடையாது. ஸ்லோ ஸ்டெப்பில் எத்தனை பேர் இருந்திருக்காங்க, 2 NO2 தான் என்ன செஞ்சுருக்காங்க, ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. ஸோ பவரில் 2ன்னு கொண்டு வந்துடுங்க. அப்போது பவரில் 2ன்னு சொல்லும்போது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறோம், இதை ஆர்டர் படி செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அப்போது இது மாலிகுலாரிட்டி படி பார்த்தீங்கன்னா தப்பாகிடும், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, தியரட்டிக்கலாக பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷனை அப்படியே பார்த்த உடனே நம்ம ரேட்டில் எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியாது. எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டா அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் எழுத முடியும். அதே மாதிரி மாலிகுலாரிட்டியில் 0 மாலிகுலாரிட்டி கிடையாது. பட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷனில் 0 ஆர்டர் இருக்குது. ஏன்னா கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கக்கூடிய ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இருக்காங்க, அந்த இடத்துல 0ன்னு சொல்கிறோம். அதேமாதிரி ஃப்ராக்ஷனல் ஆர்டர்லாம் இருக்காங்க, மாலிகுலாரிட்டியில் ஃப்ராக்ஷன்லாம் கிடையாது. ஓகேவா? அதில் ஜஸ்ட் ஹோல் நம்பர் இன்டிஜர் மட்டும் 1 2 3 எப்படி தான் போகும். பட் இதில் 0 இருக்காங்க, ஆர்டரில் ஃப்ராக்ஷனும் இருக்காங்க. ஓகேவா? இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இன்னொன்று பாருங்களேன், அனதர் எக்ஸாம்பிள் பார்ப்போம். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் தான் பார்த்துட்ருக்குறோம். ரியாக்ஷன் ஆஃப் டீகம்போசிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஹைட்ரஜன் பெராக்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம அல்கலைன் மீடியமில் ஆட் பண்ணுறோம். அல்கலைன் மீடியம் சொல்லும்போது இது வந்து கிட்டத்தட்ட ஒரு கேட்டலிஸ்டாக தான் இந்த இடத்துல ஆக்ட் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டீகம்போசிஷன் H2O2 இஸ் கேட்டலிஸ்ட் பை அயோடைடு. H2O2 இஸ் கேட்டலிஸ்ட் பை அயோடைடு. அயோடைடு அயானில் என்ன செய்கிறோம், கேட்டலிஸ்ட் அல்கலைன் மீடியமில் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஹைட்ரஜன் பெராக்சைடு என்ன ஆகுது, உங்களுக்கு டீகம்போசிஷன் ஆகுது. அப்போது இந்த அயோடினை நம்ம கேட்டலிஸ்ட்டாக எடுத்துக்கிறோம் பொழுது ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனில் இவரும் பங்கெடுத்துக்கிறாரு. ஏன்னா கேட்டலிஸ்ட்னா இது ஸ்பீட் ஆஃப் தி ரியாக்ஷனை டிசைட் பண்ணுது. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்களேன், ஸ்டெப்பு எத்தனை ஸ்டெப் நடந்திருக்குது. நீங்கள் அப்படியே தியரட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 மாலிகுல்ஸ் சொல்லுவோம், பை மாலிகுலர் மாதிரி தெரியும் மாலிகுலாரிட்டி அடிப்படையில் பார்க்கும்பொழுது. பட் அப்படி கிடையாது, 2 ஸ்டெப் நடந்திருக்காங்க பாருங்கள். H2O2 + I தென் H2O2 + IO. இந்த IO அப்படின்றது இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க இருக்காங்க இல்லையா, இதை நம்ம இன்டர்மீடியேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்டர்மீடியேட். இந்த இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லும்போது இது நமக்கு பெரும்பாலும் ரியாக்ஷனில் வராது, கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதும்பொழுது. பட் மெக்கானிசத்தில் போகும்பொழுது அல்லது ஸ்டெப்ஸில் போகும்போது உள்ளே வந்திருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இப்போது ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எழுதும்பொழுது இங்கே இவர் ஸ்லோவாக இருக்கார், இவர் ஃபாஸ்ட்டாக இருக்கார். சரி, நெட் ரியாக்ஷன் எழுதுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா IO - IO - கேன்சல் பண்ணுங்க, மற்றபடி அப்படியே கொண்டு வந்துடுங்க. 2 H2O2 ஓகேவா ப்ளஸ்
அதே மாதிரி இதை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். I மைனஸ் I மைனஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களை நம்ம கேன்சல் பண்ணுவோம். சாரி, இப்போது இதை கேன்சல் பண்ணுவோம். ஸோ அப்படியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா இங்கே 2H2O ப்ளஸ் O2. ஓகேவா, நெட் ரியாக்ஷன் நான் சொல்லியிருக்கிறது 2H2O2 H2O ப்ளஸ் O2ன்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரேட் ஆஃப் தி ரியாக்ஷன் இவர் தான் டிசைட் பண்ணியிருக்காரு, இவர் தான் ஸ்லோ ஸ்டெப்னு சொல்கிறோம். அப்போ ரேட் எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு H2O. H2O இருக்காங்க இல்லையா, இவங்களை கொண்டு வந்துருங்க. அயோடின் இருக்காங்க இல்லையா, அவரையும் கொண்டு வந்துருங்க. புரியுதுங்களா? ஏன் சார் அயோடினை கொண்டு வந்தீங்க? ஸ்லோ ஸ்டெப்பில் இவர் இருக்காரு பாருங்கள். ஸ்லோ ஸ்டெப்பில் ஹைட்ரஜன் பெராக்சைடும் அயோடின் தான் செஞ்சுருக்காங்க. ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனை அவங்க தான் ஸ்லோ பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க 2 பேரும் இந்த இடத்துல கொண்டு வந்துடுறோம். ஸோ பவரில் 1 இருக்கும்பொழுது ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷனில் செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த அடிப்படையில் தான் நீங்கள் புரிஞ்சு எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போது டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லையா, டெக்ஸ்ட் புக்கில் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துருவோம். இப்போ நம்ம நடத்தினதை அப்படியே டெக்ஸ்ட் புக் பேஜில் போய் பார்ப்போம். நம்ம நடத்துனதெல்லாம் டெக்ஸ்ட் புக்கில் உள்ள இதில் தான் இருக்கிறதா நம்ம பார்த்துருக்குறோம், எக்ஸாம்பிளோட பார்த்துருக்கோன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ டெக்ஸ்ட் புக்குள்ள இப்போ நம்ம என்ட்ரு ஆகுவோம். இப்போ நம்ம பார்க்குறது NCERT டெக்ஸ்ட் புக்கு தான். அதில் இருக்கக்கூடிய மாலிகுலாரிட்டி ஆஃப் ரியாக்ஷன் இருக்கு இல்லையா, இல்லை டெஃபினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த நம்பர் ஆஃப் ரியாக்டிங் ஸ்பீஷஸ் அயன்ஸ் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல்ஸ் டேக்கிங் a part in elementary reaction which must collide simultaneously in order to bring about a chemical reaction is called molecularity of reaction. பார்த்தது தான் அப்படியே இதில் உள்ளதான் நாங்கள் டெக்ஸ்ட் புக்கில் உள்ளதான் நம்ம அங்கே காப்பி பண்ணியிருக்கிறோம், நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ யூனி மாலிகுலர், பை மாலிகுலர், ட்ரை மாலிகுலர் இருக்காங்க பாருங்கள். இதான் தியரட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். மாலிகுலாரிட்டி பற்றி பார்த்தோம் இல்லையா. இது பார்த்தீங்கன்னா KCl ஓத்திருக்காங்க இல்லையா, இது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் சொன்னோம் பாருங்கள். இது செகண்ட் ஸ்டெப், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா. இது உங்களுக்கு படித்து பாருங்கள். நான் நடத்துனதுக்கு பிறகு டெக்ஸ்ட் புக் ஒரு முறை படித்து பாருங்கள், நல்லா புரியும் உங்களுக்கு ஈஸியாகவே. பெரும்பாலும் இந்த கெமிக்கல் கைனடிக் சாப்டர்லாம் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கிற நேரத்தில் பெரும்பாலும் ஸ்கூலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்க்கும்பொழுது, இந்த வீடியோ பார்க்கும்பொழுது நான் இதை முடிச்சிருப்பேன் பெரும்பாலும், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஆல்ரெடி எடுத்துட்டேன், அதனால் வேணுன்றவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். சொல்யூஷன் சாப்டர் எலக்ட்ரிக் கெமிஸ்ட்ரிலாம் முடிச்சிருக்கிறேன். ஸோ அது வேணுன்றவங்க அதெல்லாம் போய் பாருங்கள். +2ல் இன்னும் கொஞ்சம் மினிமமான சாப்டர் தான் இருக்குது, அது கூடிய சீக்கிரத்தில் முடிச்சிடும். இங்கே பாருங்களேன், ஹைட்ரஜன் பெராக்சைடு பார்த்தோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஸ்டெப் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் யார் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் இருக்கோ அதை என்ன செய்கிறோம், ஆர்டர் ஆஃப் தி ரியாக்ஷன், ரேட் ஆஃப் தி ரியாக்ஷனில் கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள். ஓகேவா? இதில் I வந்திருக்கு அப்படின்னா, இந்த I அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு கேட்டலிஸ்ட் இன்வால்வ் ஆகுது, அதனால் நம்ம I கொண்டு வந்திருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் இஸ் ஃபஸ்ட் ஆர்டர் வித் ரெஸ்பெக்ட் டு போத் H2O2 அண்ட் Iன்னு கொடுத்துருப்பாங்க. சார் இது ஃபஸ்ட் ஆர்டர்னு நினச்சிடாதீங்க உடனே. இது ஓவரால் படி பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆர்டர். தனித்தனியாக பார்க்கும்பொழுது, அதாவது ரியாக்டன்ட் கேட்டலிஸ்ட்னு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் மாதிரி இருக்குது. இது 1, இது பவரில் 1ன்னு வருது இல்லையா. பட் ஓவராலாக பார்க்கும்போதுனா உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். இதை படிச்சுட்டு உடனே இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிடக்கூடாது. ஓகேவா? அந்த கிளாரிட்டி இருக்கணும் உங்களுக்கு. டெக்ஸ்ட் புக்கை படிக்கும்பொழுது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய இந்த டெஃபினேஷன்லாம் பாருங்களேன். லாஸ்ட்டாக ஒரு பாயிண்ட் டிஸ்கஷன் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். கன்க்ளூட் த ஃபாலோவிங்னு சொல்லி. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இஸ் அன் எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்டல் குவான்டிட்டி. இட் கேன் பி 0வாக இருக்கலாம், ஈவன் ஃப்ராக்ஷன். பட் மாலிகுலாரிட்டி கேனாட் பி 0 ஆர் நான் இன்டிஜர். மாலிகுலாரிட்டியில் உங்களுக்கு 0வும் கிடையாது, நான் இன்டிஜர் அப்படிங்கிறது கிடையாது. பட் ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்பெரிமெண்டலாக சொல்கிறதுனால தான் 0, 1, 2, 3 அப்படின்னு சொல்கிறோம். ஆர்டர் இஸ் அப்ளிகபிள் டு எலிமெண்டரி ஆஸ் வெல் அஸ் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன். ஆர்டர் அப்படிங்கிறது எலிமெண்டரிலையும் சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன்லையும் சொல்ல முடியும். அதாவது மாலிகுலாரிட்டி ரியாக்ஷன் சொல்லி எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்கிறோம்ல, சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடியுது பாருங்கள். அந்த சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்கும்போது சம்டைமில் பார்த்தீங்கன்னா யூனிமாலிகுலர் ரியாக்ஷன் இருக்கக்கூடிய அந்த சிங்கிள் மாலிகுலர் இருக்கக்கூடிய பவர் தான் என்ன செய்யும், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் கொண்டு வருவோம். ஸோ அப்போ ஆர்டர் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கும் பொருந்தும், எலிமெண்டரி ரியாக்ஷனுக்கும் பொருந்தும். ஓகேவா? வேற மாலிகுலாரிட்டி இஸ் அப்ளைடு ஒன்லி ஃபார் த எலிமெண்டரி ரியாக்ஷன். எலிமெண்டரி ரியாக்ஷன் அப்படிங்கிறது பெரும்பாலும் சிங்கிள் ஸ்டெப்பில் நடந்து முடியுது, அதை நம்ம எலிமெண்டரி ரியாக்ஷன் சொல்கிறோம். மாலிகுலாரிட்டி எலிமெண்டரிக்கு மட்டும்தான் பொருந்துமே தவிர காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனுக்கு பொருந்தாது. அந்த இடத்துல நோ மீனிங்னு சொல்கிறோம். மாலிகுலாரிட்டி அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷனில் பேச வேண்டிய அவசியமே இருக்காது. ஓகேவா? நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் பாருங்களேன். ஃபார் காம்ப்ளெக்ஸ் ரியாக்ஷன் ஆர்டர் இஸ் கிவன் பை த ஸ்லோவஸ்ட் ஸ்டெப். ஸ்லோ ஸ்டெப்புக்கு தான் என்ன செய்கிறோம், ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் நம்ம சொல்கிறோம். அண்ட் மாலிகுலாரிட்டி ஆஃப் த ஸ்லோ ஸ்டெப் இஸ் சேம் ஆஸ் த ஆர்டர் ஆஃப் த ஓவரால் ரியாக்ஷன். மாலிகுலாரிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப் நடந்து முடியுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடியதை நம்ம என்ன செய்கிறோம், ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். ஃபார் a reaction A plus B given product, the rate law is given by R is equal to K into A power half B power 2. What is the order of reaction அப்படின்னு கேட்டிருக்காங்க. What is the order of reaction அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது A power halfன்னு இருக்காங்க, B power 2ன்னு இருக்காங்க. 2 plus halfன்னு பார்த்தீங்கன்னா 2.5 தான். ஸோ ஆர்டர் ஆஃப் ரியாக்ஷன் அப்படிங்கிறது என்ன,
2.5 அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது 2.5 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, டைரெக்டாக அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நெக்ஸ்ட்டு த கன்வர்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் எக்ஸ் டு ஒய் ஃபாலோஸ் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். இந்த கன்வர்ஷன் ஆஃப் மாலிகுல்ஸ் எக்ஸ் டு ஒய் ஃபாலோஸ் செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னால் அப்படி எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறாங்க இல்லையா. ஸோ எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் பவர் 2ன்னு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, கே இஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு எக்ஸ் பவர் 2ன்னு இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு செகண்ட் ஆர்டர் கைனடிக்ஸ்னு சொல்ல முடியும். இஃப் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் இன்க்ரீஸ்டு டு 3 times, how will it affect the rate of the reaction அப்படின்னு சொல்கிறாங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட்னா யார்? எக்ஸை தான் சொல்கிறாங்க. எக்ஸை நான் 3 மடங்கு இன்க்ரீஸ் பண்ண அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எந்த அளவுக்கு பாதிக்கும் ஃபார்மேஷன் ஆஃப் ஒயில் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 3 மடங்கு அப்படின்னா 3 டைம்ஸ்னு கொண்டு வந்துடும் அந்த இடத்துல. ஓகேவா, அப்படி கொண்டு வந்தோம் அப்படின்னா 3 3s are 9. ஸோ 9 times உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ எப்படி எழுதலாம்? ரேட் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு கே கொண்டு வந்துருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராக்கெட்டில் கொண்டு வந்துடும் கே எக்ஸ் பவர் ஸ்கொயர்னு கொண்டு வந்துடும். ஓகே, எக்ஸ் பவர் ஸ்கொயர்னு கொண்டு வரும். ஓகேவா, கேவுக்கு வராது. ஏன்னா எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அதை மட்டும் நம்ம தனியாக கொண்டு வந்துடும். 3க்கு மட்டும் தான் 3 3s are 9 வரும். ஓகேவா, ஸோ அப்போ இப்படி தான் நமக்கு ஆன்சர் வரும். அப்போ இதை நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா 9 times இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ஸோ இதான் இதுக்கான ஆன்சர். இன்டகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ஸ் பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா மறக்காமல் இந்த கெமிஸ்ட்ரி டீ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நல்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் இந்த வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, லைக் கூட பண்ண மாட்டேறீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி.